கோவை மேட்டுப்பாளையம் அருகே கஞ்சா போதையில் நடந்து சென்று கொண்டிருந்தவர் மீது இருசக்கர வாகனத்தை மோதிய இளைஞர் தட்டி கேட்டவர்களை அரிவாளால் வெட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ஹரிதாஸ் வழங்க கேட்கலாம். ஹரிதாஸ், இந்த சம்பவத்தின் பின்னணி என முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. கோவை மேட்டுப்பாளையம் அருகே உள்ள சிறுமுகை ஆலங்கொம்பு பகுதியை சேர்ந்தவர் பிரசாத். இவர் நேற்று இரவு அவரது வீட்டிற்கு அந்த வழியாக நடந்து சென்று கொண்டிருந்துள்ளார். அப்பொழுது அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த வாலிபர் ஒருவர் இவர் மீது மோதியவாறு கீழே விழுந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து சிறு லேசான காயங்களுடன் எந்திரித்து அந்த வாலிபரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பிரசாத் அப்போது அந்த ஜோசா என்ற வாலிபர் கஞ்சா போதையிலும் மது போதையிலும் இருந்துள்ளதாக தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து இருவருக்குள்ளும் வாக்குவாதம் முற்றி கைகலப்பாக மாறியது. இதனைத் தொடர்ந்து பிரசாத் அந்த ஜோசா என்ற அந்த வாலிபரை அடித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அந்த நபர் நேரடியாக வீட்டுக்கு சென்று மறைத்து வைத்திருந்த பயங்கர ஆயுதமான அரிவாளை எடுத்துக்கொண்டு வந்து அந்த பிரசாத் மீது தாக்குதல் ஈடுபட்டார். இந்த சூழ்நிலையில அங்கு பார்த்துக் கொண்டிருந்த பொதுமக்கள் சிலரும் அந்த ஜோசாவை தடுப்பதற்காக முற்பட்டனர். அப்போது அந்த பகுதியைச் சேர்ந்த ராஜேந்திரன், அசோக், பிரசாத் ஆகிய 3 பொதுமக்களுக்கும் பலத்த வெட்டுக்காயங்கள் ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து பதறிய பொதுமக்களில் சிலர் உடனடியாக காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். உடனடியாக விரைந்து வந்த போலீசார் ஜோசாவை தடுப்பதற்கு முற்பட்டனர். அப்போது ஜோசா யாருக்கும் எந்தவித இதையும் பொருட்படுத்தாமல் பொதுமக்கள் மற்றும் போலீசாரின் மீதும் தாக்குதல் நடத்தினார். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் போலீசாரிடம் உடனடியாக அவரை கைது செய்ய வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்தனர். இந்த சூழ்நிலையில் போலீசாரையும் தாக்கிவிட்டு தற்போது ஜோசா தலைமறைவாகியுள்ளார். குறிப்பாக ஜோசாவின் சொந்த ஊர் நீலகிரி மாவட்டமாகும். எனவே போலீசார் தற்போது அவர் நீலகிரி மாவட்டம் சென்றிருக்கக்கூடும் என்ற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் உடனடியாக நீலகிரி மாவட்ட போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். இருந்தபோதும் தற்போது வரை ஜோசா எங்கு சென்றார் என்பது குறித்து தெரியவில்லை. அதாவது போலீசாரையே ஒரு கஞ்சா மதுபோதை ஆசாமி வெட்டிவிட்டு சென்ற சம்பவம் சிறுமுகை மற்றும் மேட்டுப்பாளையம் சுற்றுவட்டார பகுதியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. இதற்கு முக்கிய காரணம் என்றால் நேற்று தீபாவளி பண்டிகையாகும். தீபாவளி பண்டிகை விடுமுறை தினத்தில் போலீசார் குறைந்த அளவிலேயே இருப்பார்கள் என்று ஒரு கருத்து நிலை வரும் சூழ்நிலையில் போலீசார் தடுக்க முயற்சித்தும் அரிவாளால் வெட்டிவிட்டு தட்டுவடைய வாலிபரால் மேட்டுப்பாளையம் பகுதியில் ஒரு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ஹரிதாஸ்.